இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏகரின் சாந்தியின் சமாதானம் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ரமலான் மாதம் என்பது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை அணுகும். இந்த ரமலான் மாதத்தில் தான் நாம் அதிக அமல்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம், அதிக தொழுகையில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம், அதிக திக்ர்கள் செய்யக்கூடிய நபராக இருக்கின்றோம், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய நபராக இருக்கின்றோம், அதிகமாக பாவமன்னிப்பு தேடக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த தொழுகை, இந்த வணக்கம், இந்த செயல்பாடு என்பது நம்மிடத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஒரு 10 நாள் கரெக்டா வந்தோம், 10 நோன்பு வச்சோம், 10 இரவு தொழுகை கலந்து கொண்டோம் என்று கலைந்து விடாமல் நாம் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்ணை குறித்து சொல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணியை பார்த்தீங்களா, அதிகமாக தொழக்கூடிய நபராக இருக்காங்க, அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நபராக இருக்காங்க, வணக்க வழிபாடுகளும் சிறந்தவராக இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். உடனே ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்கள் நிறுத்து என்று சொல்கிறார்கள். நீங்கள் இந்த மாதத்தில் என்ன அமல்கள் செய்ய முடிகின்றதோ அந்த அமலை மட்டும் செய்தால் போதும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். ஒருவர் ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பார், ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய சூழ்நிலைக்கு அவர் எவ்வாறு தன்னுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய உடல் வலிமைக்கு ஏற்றவாறு, மனதிற்கு ஏற்றவாறு அவருடைய அமல்களை செய்ய வேண்டும். ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டால் அவர் வீட்டில் உள்ள செயல்களெல்லாம் செய்துவிட்டு அவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக செய்கிறோங்கிற அமல்கள் அல்லாஹ் இடத்துல ஈடுபடாது. நீங்க குறைவாக அமல்கள் செய்தாலும் அது நிரந்தரமாக செய்ய வேண்டும். அதை தான் அல்லாஹ்வும் எதிர்பார்க்கின்றான். எதி நேரமும் திக்ரில் இருக்கிறது, எதி நேரமும் குர்ஆன் ஓதுறது, அப்படிலாம் அல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் குறைவாக ஓதினாலும் அதை நிறைவாக ஓத வேண்டும். சில பேர் குர்ஆன் ஓதக்கூடிய நபராக கூட இருக்க மாட்டாங்க, வயசு ரொம்ப முதிர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குர்ஆன்ல ஒரு லைன் ஓதுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அந்த அமலை செய்ய அவசியம் இல்லை, தன்னால் முடிந்ததை அவர்கள் செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர் அவர் தன்னால் எவ்வாறு செய்ய முடியுமோ அந்த அமல்களை மட்டும் செய்தால் போதும். இந்த ரமலான் மாதம் என்பது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்ற மாதம், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்ற மாதம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்ற மாதம், சைத்தானுக்கு விலகின்ற மாதம். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் என்ன வேண்டும், கரெக்டான முறையில் அணுகுமுறையில் என்ன பண்ணணும், அந்த மாதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ரசூலாவே எல்லா அமலையும் செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்துக்கோங்க, ரசூலா எப்படி இருக்காங்கன்னா ஆட்சி தலைவராக இருக்காங்க, மக்களிடத்திலே நிறைகுறைகளை தீர்க்கக்கூடிய நபராக இருக்கின்றார், மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நபராக இருக்கின்றார், ஜக்காத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய நபராக இருக்கின்றார், ஆட்சி தலைவராக இருக்கின்றார். ஆனால் அவராலும் எல்லா போரையும் கலந்துக்க முடியல. ரசூலா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் 19 போர் நடக்குது, ஆனா ரசூலா 19 போரையும் கலந்து கொள்ளல. ரசூலா எப்படிப்பட்ட போர்க்களத்தில் கலந்து கொண்டாங்க தெரியுமா, யுனைன், பத்ர், ஹைபர், உஹது போர்க்களம் போன்ற, தபூக் போன்ற பெரிய போர்க்களத்தில் தான் கலந்து கொள்கிறார்கள். மற்ற போர்ல ரசூலா கலந்து கொள்ளல. அதுக்கு என்ன பண்றாங்க, ரசூலா என்ன பண்ற, சகாபாக்களை நியமனம் செய்கிறார்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எதிரிகளை இந்த போர்க்களத்தை நீங்க இதுக்கு தாங்குங்க அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் என்ன பண்றாங்க, நியமனம் பண்றாங்க. உசாமா, ஆலித் பின் வலீத், சயத் இப்னு ஹாரிஸ் போன்ற என்ன பண்றாங்க, தலைமை தாங்கக்கூடிய நபராக இருக்கின்றார்கள். ரசூலா சொல்றாங்க, நான் மட்டும் ஆட்சி தலைவராக இல்லை என்றால் நான் தான் முதலில் உங்களிடத்தில் அனைத்து விதமான போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டிருப்பேன். ஏன்னா நான் ஆட்சி தலைவராக இருக்கிறனால எல்லா செயல்பாடையும் நான் செய்யறதுனால என்னால இந்த அமல்களை சரிவர செய்ய முடியவில்லை. அதனாலதான் என்ன பண்ணேன், நான் உங்களை போர்க்களத்துக்கு தலைவர்களாக நியமனம் செய்கின்றேன் என்ற செய்தியை ரசூலா என்ன பண்றாங்க, அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நோன்பு என்பது இறைச்சமுடைய மாதம், ரய்யான் என்ற சொர்க்கவாசல் திறக்கப்படுகின்ற மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த மாதம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம், ஒரு நோன்பாளி வாயிலிருந்து வருகின்ற வாழை கஸ்தூரி வாழை விட சிறந்த நன்மை உடையது. இந்த போன்ற தவறுகளை நாம் தெரிந்து வைக்கின்றோம். ஆனால் அதை விட ஒரு சிறந்தது என்னவென்று பார்த்தால், குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே, அல் பக்ராவில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் சியாம் கமா குதிப அலல்லதீன மின்
கபிலுக்கும் லஅல்லக்கும் தத்தகும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சொன்னவர் மீது எப்போது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு இடத்துல இந்த விஷயத்தை அடித்து சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, லஅல்லக்கும் தத்தகும். இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 30 நாள் பயிற்சியில நோன்பு கொண்டு தொழுகை வழிபாடுகளை சரியான முறையில் செய்து கொண்டு அதனால நீங்க என்ன இறையச்சமுடையவர்களாக ஆவீர்கள். சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த இறையச்சம் உங்களிடத்திலே இந்த ரமலான் மாதத்திலே சரிவர பின்பற்றக்கூடிய நபர்கள் அடுத்த வர காலங்களில் நீங்க பின்பற்றுகிறீர்களா? இப்ப பரக்கூடிய நபர்கள் அடுத்து வரக்கூடிய காலத்திலே நம்ம தொழுது வருவோமா? இப்ப ஓதக்கூடிய குர்ஆனை அடுத்த வருடத்தில் ஓதுவோமா? அடுத்த மாதத்தில் ஓதுவோமா? அடுத்த வாரத்தில் ஓதுவோமா? இல்ல தினமும் ஓதுவோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு பெரிய நோன்பை நோட்டு பசித்திருந்தோ தாகத்திருந்தோ பொய் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அதனால எந்த ஒரு கஜானாவும் கூட கிடையாது. நீங்க பொய் பேசினா உங்களுக்கு அல்லாஹ்வோட கஜானா கூட போதா? அதனால ஒண்ணுமே கூட போறது கிடையாது. அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்தில் அவனுடைய பங்கை யாருக்கும் தரமாட்டான், ரசூலுக்கே தரமாட்டான். நம்ம ஏமாத்துறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொய்யான பேச்சில விட்டு வீண் விரைகளை ஈடுபட்டு நான் நோன்பாளி என்று கூறிவிட்டு என்ன பண்ண வேண்டும், அது கடமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் நம்மளுடைய நோன்பை நம்ம சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு ரமலான் மாதமும் சில திட்டங்களை செயல்படுத்துகின்றோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய வாரங்களில் நாம் அழகிய மனிதன், படைப்புக்கெல்லாம் மிக அழகிய மனிதன் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றோம். மனிதனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் எவ்வாறெல்லாம் பேசுகின்றான், மனிதனை பற்றி ஜீன்கள் எவ்வாறு பேசுகின்றன, சைத்தான்கள் எவ்வாறு பேசுகின்றன, மாணவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித இனத்தை பற்றி எவ்வாறு பேசுகிறான், மனிதனின் படிப்பட்ட கேரக்டர் தான், மனிதன் இவ்வாறு தான் செயல்களை செய்வான், மனிதனுடைய எண்ணத்தில் இவ்வாறு தான் இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன பண்றான், இந்த அழகிய மனிதனை படித்து மனிதனுடைய அனைத்தையும் ரசூலா மூலமாகவும் ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் இந்த குர்ஆனை வழிகாட்டுகின்றார். அப்படிப்பட்ட அழகிய படைப்பான இந்த மனிதன் கீழ் வரக்கூடிய வாரங்களில் நாம் நாளைக்கு என்ன பண்ணுவோம், இந்த தலைப்பின் உரையை நிகழ்த்தோம் என்று கூறியது நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.